Hi children, welcome to Math Rhythm. This is chapter 8 of class 8 CBSE Algebraic Expressions and Identities. இந்த வீடியோல நம்ம exercise 8.2ல first 3 questions solve பண்ணலாம். ஓகேவா? இப்போ exercise 8.2ல first question என்ன கொடுத்திருக்காங்க? Find the product of the following pairs of monomials. இப்போ first questionல ரெண்டு monomial கொடுத்திருக்காங்க. 4 ஒரு மோனோமியல் 7p ஒரு மோனோமியல். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 into 7 நமக்கு 28 வரும் இல்லையா? வேரியபிள் p மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 28p. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். -4p into 7p கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ரெண்டு மோனோமியலை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ -4pல கோஎஃபிஷியன்ட் வந்து -4, 7pல கோஎஃபிஷியன்ட் வந்து 7. ஸோ -4ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -4 into 7 வந்து நமக்கு -28 வரும். நெக்ஸ்ட் p into p பண்ணணும். அப்போ p into pனா நமக்கு p ஸ்கொயர் வருமா? p பவர் 1 into p பவர் 1னா 1 + 1 நமக்கு 2 வரும். ஓகேவா? ஸோ -28 p ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? -4p into 7pq கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -4 into 7 வந்து நமக்கு -28. நெக்ஸ்ட் இந்த மோனோமியல்ல வேரியபிள் p இருக்கு, இங்க pq இருக்கு. இப்போ நம்ம p-ஐயும் p-ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். p into p நமக்கு p ஸ்கொயர் வரும். கரெக்டா? ஸோ p ஸ்கொயர். q வந்து இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ q-வை அப்படியே எழுதிக்கலாம். -28 p ஸ்கொயர் q தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 4p பவர் 3 into -3p கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4p பவர் 3 into -3p. இப்போ 4ஐயும் -3ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ -12 வரும் இல்லையா? p cube into p என்ன ஆன்சர் வரும்? இங்கே பவர் 3, இங்கே பவர் 1 இல்லையா? ஸோ 3 + 1 4. அப்போ p பவர் 4ன்னு வரும். கரெக்டா? ஸோ -12 p பவர் 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 4p into 0 கொடுத்துருக்காங்க. If we multiply any number or any algebraic expression by 0, we will get 0. ஓகே? ஸோ 4p into 0 நமக்கு 0 தான் ஆன்சர் ஆகும். புரியுதா? லாஸ்ட் வீடியோவில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the areas of rectangles with the following pairs of monomials as their lengths and breadths respectively. இங்க வந்து pair of monomials கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல வந்து first உள்ளது length, second உள்ளது breadth. We have to find out area of a rectangle. Area of a rectangle is equal to length into breadth. So அப்ப நம்ம length-ஐயும் breadth-ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். பண்ணலாமா? Area of a rectangle is equal to length into breadth. ஃபர்ஸ்ட் பேர் என்ன கொடுத்துருக்காங்க? p, q கொடுத்துருக்காங்களா? ஸோ pன்றது லென்த், breadth வந்து q. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? p into qன்னு வருமா? ஸோ ஏரியா ஆஃப் a rectangle is pq. நெக்ஸ்ட் பேர் என்ன? 10m, 5n கொடுத்துருக்காங்களா? 10mங்கிறது லென்த், 5nன்றது breadth. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 into 5 50. கரெக்டா? ஃபர்ஸ்ட் மோனோமியல்ல வேரியபிள் m இருக்கு, செகண்ட் மோனோமியல்ல வேரியபிள் n இருக்கு. ஸோ m into n வந்து நமக்கு mn வரும். ஸோ ஏரியா ஆஃப் a rectangle is 50mn. நெக்ஸ்ட் 20x ஸ்கொயர் into 5y ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 20x ஸ்கொயர் into 5y ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 into 5 வந்து நமக்கு 100 வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மோனோமியல்ல x ஸ்கொயர் இருக்கு, ஆனால் செகண்ட் மோனோமியல்ல x வேரியபிள் இல்லை இல்லையா? ஸோ அப்போ நம்ம x ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் மோனோமியல்ல மட்டும்தான் yன்ற வேரியபிள் இருக்கு. அப்போ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம் y ஸ்கொயர்ன்ட்டு. ஓகேவா? அப்போ 100x ஸ்கொயர் y ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4x into 3x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 into 3 12. நெக்ஸ்ட் x into x ஸ்கொயர். அப்போ x பவர் 1 into x ஸ்கொயர் இல்லையா? அப்போ பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 3. அப்போ நமக்கு x பவர் 3 வரும். ஸோ 12x பவர் 3. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் பேர் என்ன கொடுத்துருக்காங்க? 3mn 4np கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 4 நமக்கு 12ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த மோனோமியல்ல m இருக்கு, இந்த மோனோமியல்ல m கிடையாது இல்லையா? ஸோ m மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மோனோமியல்ல n இருக்கு, இந்த மோனோமியல்லையும் n இருக்கு. அப்போ n into n n ஸ்கொயர் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் p வந்து செகண்ட் மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு, லென்த்ல கிடையாது. ஸோ நம்ம p மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இந்த சம் கிளியரா இருக்கா எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் த டேபிள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோனோமியல் இந்த ஃபர்ஸ்ட் ரோல கொடுத்துருக்காங்க, செகண்ட் மோனோமியல் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2xஐயும் 2xஐயும் மல்டிப்ளை பண்ணி 4x ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம மற்றதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2xஐயும் -5yஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x into -5y. 2 into -5 -10
வேரியபிள் வந்து இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் இருக்கு. ஸோ எக்ஸ் இன்டூ ஒய். அப்போ -10 எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2x இன்டூ 3x ஸ்கொயர். ஸோ 2x இன்டூ 3x ஸ்கொயர்னா 2 இன்டூ 3 6ஆ? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு எக்ஸ் கியூப் வரும். கரெக்டா? ஏன்னா இங்கே பவர் 1 இருக்கும். 1 + 2 ஆட் பண்ணால் நமக்கு 3 வரும். ஸோ 2x இன்டூ 3x ஸ்கொயர் நமக்கு 6x கியூப்னு வரும். நெக்ஸ்ட்டு 2x இன்டூ -4xy. இப்போ 2வையும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -8 வரும். x இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்புறம் y. ஸோ -8x ஸ்கொயர் y. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2x இன்டூ 7x ஸ்கொயர் y இல்லையா? அப்போ 2வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 7s are 14 வருமா? ஓகே. இங்கே x இருக்கு, இங்கே x ஸ்கொயர் y இருக்கு. அப்போ x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எக்ஸ் கியூப் வருமா? நெக்ஸ்ட் y வந்து இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ y அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2x இன்டூ -9x ஸ்கொயர் y ஸ்கொயர். அப்போ 2 இன்டூ -9 வந்து -18ஆ? ஓகே. நெக்ஸ்ட் x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். அடுத்தது y ஸ்கொயர். புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் வந்து -5y இன்டூ 2x பண்ணலாம். -5 இன்டூ 2 வந்து -10ஆ? இங்கே y இருக்கு, இங்கே x இருக்கு. அப்போ y இன்டூ எக்ஸ் வந்து நம்ம xyன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? நெக்ஸ்ட் -5y இன்டூ -5y. அப்போ -5 இன்டூ -5 வந்து நமக்கு +25 வரும் இல்லையா? ஸோ 25 y இன்டூ y ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் -5y இன்டூ 3x ஸ்கொயர். அப்போ -5 இன்டூ 3 வந்து நமக்கு -15 வரும். இங்கே x ஸ்கொயர் இங்கே இருக்கு, அது அப்படியே எழுதியாச்சு. y இந்த மோனோமியல்ல இருக்கு, இந்த y அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் -5y இன்டூ -4xy. -5 இன்டூ -4 நமக்கு +20 வருமா? நெக்ஸ்ட் x வந்து இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து y இன்டூ y பண்ணணும் இல்லையா? -5yல ஒரு y இருக்கு, -4xyல ஒரு y இருக்கு. ஸோ y இன்டூ y வந்து நமக்கு y ஸ்கொயர்னு வரும். புரியுதா? இப்போ -5y இன்டூ 7x ஸ்கொயர் y பண்ணலாம். -5y இன்டூ 7x ஸ்கொயர் y. -5 இன்டூ 7 -35 இல்லையா? எக்ஸ் வேரியபிள் வந்து இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கலாம். இந்த மோனோமியல்ல ஒரு y இருக்கு, இந்த மோனோமியல்ல ஒரு y இருக்கு. ஸோ y ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக எழுதி ஆன்சர் எழுதிருங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? -5y இன்டூ 7x ஸ்கொயர் yக்கு வந்து -35x ஸ்கொயர் y ஸ்கொயர். நெக்ஸ்ட் -5y இன்டூ -9x ஸ்கொயர் y ஸ்கொயர். அப்போ -5 இன்டூ -9 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 45 இல்லையா? அடுத்தது x ஸ்கொயர் வந்து இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே y ஸ்கொயர் இருக்கு, இங்கே y இருக்கு. அப்போ y ஸ்கொயர் இன்டூ y வந்து y கியூப்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியுதா இல்லையான்னு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 3x ஸ்கொயர் இன்டூ 2x என்ன வரும்? 3 இன்டூ 2 6ஆ? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் இன்டூ -5y. 3 இன்டூ -5 வந்து -15ஆ? இதுல x ஸ்கொயர் இருக்கு, இதுல y இருக்கு. அப்போ x ஸ்கொயர் y. ஓகேவா? நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் இன்டூ 3x ஸ்கொயர். அப்போ 3 3s are 9. x ஸ்கொயர் இன்டூ x ஸ்கொயர் வந்து x பவர் 4ன்னு வரும் இல்லையா? ஏன்னா பவர் 2 + 2 ஆட் பண்ணால் நமக்கு x பவர் 4ன்னு வரும். நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் இன்டூ -4xy. அப்போ 3 இன்டூ -4 நமக்கு என்ன வரும்? -12ன்னு வருமா? x ஸ்கொயர் இன்டூ x வந்து x கியூப்னு வரும். அப்புறம் y. ஓகேவா? நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் இன்டூ 7x ஸ்கொயர் y. 3 இன்டூ 7 வந்து 21ஆ? அடுத்தது x ஸ்கொயர் இன்டூ x ஸ்கொயர் வந்து x பவர் 4. அப்புறம் y மட்டும் அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா இந்த மோனோமியல்ல மட்டும்தான் y இருக்கு. நெக்ஸ்ட் 3x ஸ்கொயர் இன்டூ -9x ஸ்கொயர் y ஸ்கொயர் பார்க்கலாம். 3 இன்டூ -9 எவ்வளோ வரும்? -27ஆ? நெக்ஸ்ட் x ஸ்கொயர் இன்டூ x ஸ்கொயர் வந்து x பவர் 4 வருமா? அப்புறம் y ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் -4xy எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். -4xy இன்டூ 2x நமக்கு என்ன வரும்? -4 இன்டூ 2 வந்து -8ஆ? அடுத்தது x இன்டூ x வந்து x ஸ்கொயர் வருமா? அப்புறம் y வந்து இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -4xy இன்டூ -5y பண்ணலாம். -4 இன்டூ -5 வந்து +20 வருமா? நெக்ஸ்ட் x இந்த மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ x அப்படியே எழுதிக்கலாம். y இன்டூ y வந்து y ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் -4xy இன்டூ 3x ஸ்கொயர் பண்ணலாம். -4 இன்டூ 3 வந்து -12 வருமா? அடுத்தது x இன்டூ x ஸ்கொயர். இங்கே x இருக்கு, இங்கே x ஸ்கொயர் இருக்கு. x இன்டூ x ஸ்கொயர் வந்து x கியூப் வருமா? நெக்ஸ்ட் இந்த மோனோமியல்ல மட்டும்தான் y இருக்கு, அந்த y அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -4xy இன்டூ -4xy பண்ணலாம். -4 இன்டூ -4 +16 கரெக்டா? அப்புறம் x இன்டூ x வந்து x ஸ்கொயர், y இன்டூ y வந்து y ஸ்கொயர்.
நெக்ஸ்ட் மைனஸ் 4xy இன்ட்டு 7x2y பண்ணலாம். மைனஸ் 4 இன்ட்டு 7 வந்து மைனஸ் 28 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். அடுத்தது y இன்ட்டு y வந்து y ஸ்கொயர். புரியுதா? நெக்ஸ்ட் மைனஸ் 4xy இன்ட்டு மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் பண்ணலாம். மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 9 வந்து நமக்கு 36 வரும். கரெக்டா? அடுத்தது x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். அடுத்தது y இன்ட்டு y ஸ்கொயர் வந்து y கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து 7x ஸ்கொயர் y ஆல எல்லா மோனோமியலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7x ஸ்கொயர் y இன்ட்டு 2x என்ன வரும்? 7 இன்ட்டு 2 14 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். அப்புறம் y வந்து இந்த மோனோமியலில் மட்டும்தான் இருக்கு. ஸோ y அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 7x ஸ்கொயர் y இன்ட்டு மைனஸ் 5y. அப்போ 7 இன்ட்டு மைனஸ் 5 நமக்கு என்ன வரும்? மைனஸ் 35. எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த மோனோமியலில் மட்டும்தான் இருக்கு. அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் y இன்ட்டு y வந்து நமக்கு y ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 7x ஸ்கொயர் y இன்ட்டு 3x ஸ்கொயர். 7 இன்ட்டு 3 21. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. அப்புறம் y ஒரு மோனோமியலில் மட்டும்தான் இருக்கு. அது அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 7x ஸ்கொயர் y இன்ட்டு மைனஸ் 4xy. அப்போ 7 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 28 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் வரும். y இன்ட்டு y வந்து y ஸ்கொயர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 7x ஸ்கொயர் y இன்ட்டு 7x ஸ்கொயர் y. 7 இன்ட்டு 7 49. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. y இன்ட்டு y வந்து y ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் 7x ஸ்கொயர் y இன்ட்டு மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர். 7 இன்ட்டு மைனஸ் 9 வந்து மைனஸ் 63. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் y இன்ட்டு y ஸ்கொயர் வந்து y கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயரால எல்லா மோனோமியலையும் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு 2x என்ன வரும்? மைனஸ் 9 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 18. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் y ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 5y. மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 5 நமக்கு என்ன வரும்? 45 வரும் இல்லையா? அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த மோனோமியலில் மட்டும்தான் இருக்கு. அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது y ஸ்கொயர் இன்ட்டு y வந்து நமக்கு y கியூப்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு 3x ஸ்கொயர். அப்போ மைனஸ் 9 இன்ட்டு 3 வந்து மைனஸ் 27 வருமா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. அடுத்தது y ஸ்கொயர் வந்து இந்த மோனோமியலில் மட்டும்தான் இருக்கு. y ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 4xy. அப்போ மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 4 வந்து 36 வரும் இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். அடுத்தது y ஸ்கொயர் இன்ட்டு y வந்து y கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு 7x ஸ்கொயர் y. அப்போ மைனஸ் 9 இன்ட்டு 7 வந்து மைனஸ் 63. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் y ஸ்கொயர் இன்ட்டு y வந்து y கியூப். கரெக்டா? நெக்ஸ்ட் மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் பண்ணலாம். மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 9 வந்து 81. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. y ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் வந்து y பவர் 4. புரியுதா? மோனோமியல் இன்ட்டு மோனோமியல் எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 3 சம்ஸும் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.